திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் சரத்குமார் சாமி தரிசனம் செய்தார். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சென்று சாதுக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் அன்னதானம் வழங்கினார். கிரிவலத்தில் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள பலர் முயன்றதால் ஆங்காங்கே நெரிசல் ஏற்பட்டது. முன்னதாக அண்ணாமலையாரை தரிசனம் செய்த சரத்குமாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. அண்ணாமலை தரிசனம் பாரங்களை இறக்கி வைத்து எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் சிறந்த முடிவாக இருந்து எடுக்கின்ற செயலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னை சந்தித்தது மகிழ்ச்சி. நான் அங்கிருந்தால் நான் இங்கே வந்திருக்கேன். பத்திரிகையாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருந்தாலும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதான் நேற்றைய தினம் இப்போ இருக்கின்ற பொருளாளரும் பொறுப்பாளர்கள் SR சேகர் அவர்கள் நேற்று சந்தித்தோம். இன்றைக்கி மாநில தலைவரை சந்தித்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி வாக்குறுதி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தையும் 22 ஆண்டுகள் அரசியல் பயணம் இருந்த காரணத்தில் அதையெல்லாம் பிரதிபலித்து வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னுடன் இயக்கத்தில் இணைந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலை முன்னிட்டு மேற்கொண்டு அவர்கள் இந்த தேர்தல் பணிக்காக என்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் உடனடியாக அறிவித்தால் அது சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தை பிரதிபலித்து வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் நான் போட்டி போடலாம். என்னுடன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்தவர்கள் அவர்கள் இந்த தேர்தலில் வாய்ப்பு வர வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி இருக்கின்றேன். அவர்களுக்காக உழைப்பேன். அது மட்டுமல்லாது இயக்கத்துக்காக NDAக்காக தேசிய ஜனநாயக வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பதாக முடிவெடுத்தேன். 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு, மாறி வச்சிருக்காரு. இல்லை, இப்போ மக்களுக்கு சென்றடைகின்ற படத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நல்லது தானே பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கு பல விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பாதிப்புகளை நிறைவேற்று வளர்வதற்கு அவங்க 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் ஒரு முறை தருகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது போக பல சலுகைகள் அறிவித்திருக்காங்க. இப்போ ஆட்சியாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள். 6,550 கோடி உடனடியாக தந்திருக்காங்க. கோடை காலமெல்லாம் 3,000 + 2,000 5,000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,500 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு செல்கின்றது, மக்களுக்கு நல்லது செய்வது என்பது நல்லது தான் நான் சொல்லுவேன். அது யாருக்கு தான் நல்லது தான், அதை குறை சொல்வதற்காக இல்லை. மக்களுக்கு அதாவது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு அது சென்றடையும் போது உண்மையிலே இது மகிழ்ச்சிகரமான செய்திகள் தான்.